எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே சூப்பராக இருக்கேன். ஊருக்கு வந்த மறுநாளே சிஸ்டர் வீட்டுக்கு கிளம்புனோம். பசங்க அங்கே தான் இருந்தாங்க. சரி கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிற வழியெல்லாம் பச்சை பசுமையோடு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மலை சாரல் அடிச்சுக்கிட்டே மழை தூரியும் மழை பெஞ்சும் பெய்யாமலும் நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. போகிற வழியில் அப்படியே பனைமரம் தென்னை மரம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பசுமையோடு ரசிச்சுக்கிட்டே போனோம். அங்கே போயிட்டு பார்த்தா மதியானம் விருந்து, சாப்பாடு பிரியாணி, தால்ச்சா, சம்பல், 65 கடுமாங்கான்னு சொல்லிட்டு வெரைட்டியாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கடுமாங்கானா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டது, அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மாம்பழத்தை ஒரு கடி கடித்தோம். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் குட்டியாக வச்சு ஒரு பாலை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பூ எல்லோரும் கட்டிக்கிட்டு எனக்கு ஆக்சுவலாக பூ கட்ட தெரியாது, இருந்தாலும் கொஞ்சமாக பூ எடுத்து கட்டி பார்த்துட்டு இருந்தேன். என் தங்கச்சி தான் சொன்னா, நீ கட்டிப்பாரு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு 10-15 பூ வச்சு ஒரு வழியில் கட்டி என் பொண்ணுக்கே வச்சு அழகு பார்த்தா. இந்த மாதிரி கூட்டமாக வேலை பார்க்கும்போது வேலை ஓட தான் செய்யுது. எனக்கு இந்த பூ கொட்டுறது, இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்குறதெல்லாம் சரிப்பட்டு வராது. இருந்தாலும் எனக்கு பூ கட்ட தெரியாது, நக்கல் பண்ணியிருந்தேன். யானும் கட்டுவோம் இல்லைன்னு சொல்லிட்டு கட்டு முடிச்சாச்சு. அப்படியே பக்கத்தில் எல்லாரையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் மலை தூறல் சாரலாக இருந்தாக்கில் ஒரு சாயாவை குடிச்சிட்டு கிளம்பிடுவோங்க. என்ன தான் சாயா வடை பசங்க சாப்பிட்டாலும் என் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும், அதையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்னைக்கு விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. பை பை.